ஏன் பழுப்பதற்கு முன்பே சில மாம்பழங்கள் மரத்திலிருந்து விழுகின்றன? முழுவதுமாய் பழுக்காத மாம்பழங்கள் மரத்திலிருந்து விழுந்து கிடப்பதை பார்த்திருப்போம். அப்படி விழுவதற்கு பின்னணியில் மரத்தின் புத்திசாலித்தனம் இருக்கிறது. ஒரு மரத்தினால் குறிப்பிட்ட நேரத்திற்கு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் மற்றும் சத்துக்களைத்தான் அளிக்க முடியும். எனவே தன்னுடைய பழங்களில் பெரிதாக வளர்ந்து நன்றாக பழுக்கக்கூடிய பழங்களுக்கு தேவையான சத்துக்களை கிடைக்கச் செய்வதற்காக பலவீனமான பழங்களை மரம் கீழே உதிரச் செய்துவிடும். நன்றாக வளர்ந்து நல்ல சுவையை தரக்கூடிய பழங்களுக்கு உரிய வாய்ப்பை வழங்க மரம் செய்யும் இயற்கை தேர்வு இது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரே மரத்தின் பழங்களாய் இருந்தாலும் சில பழங்களால் முழு அளவு வளர முடியாமல் போய்விடும். ஒரு பூவின் மகரந்த சேர்க்கை முழுமையாக நடைபெறாமல் போனாலோ, போதுமான சத்து கிடைக்காமல் போனாலோ, மரபணுவின் காரணத்தாலோ சில பழங்கள் முழு வளர்ச்சி அடைவதில்லை. ஒரு மரத்தில் இருக்கும் எல்லா பழங்களுக்கும் ஒரே டிஎன்ஏ இருக்கும் பொழுது ஏன் சில மட்டும் பலவீனமாக இருக்கிறது என்று பார்க்கலாம். ஒரு மரத்தின் டிஎன்ஏ ஒன்றுதான். ஆனால் ஒவ்வொரு பழத்திலும் இருக்கும் விதைகள் மகரந்த சேர்க்கையால் உருவானது. அந்த விதைகள் அந்த மரத்தினுடைய பூவின் கருமுட்டையோடு வேறொரு மரத்து பூவின் மகரந்த சேர்க்கையாலும் உருவாகலாம். ஆக ஒரு பழம் முழுமையாக வளர்வதற்கு அந்த பழத்தின் விதையின் மரபணு நன்றாக இருக்க வேண்டும். மரத்தின் இயற்கை தேர்வை தவிர கடும் காற்று, புயல் போன்ற காரணங்களாலும் பழங்கள் பழுப்பதற்கு முன்பே கீழே விழக்கூடும். அடுத்த முறை பழுக்காத பழம் ஒன்று மரத்திலிருந்து விழுந்திருப்பதை பார்த்தால் நாம் மரத்தின் திறனை, தன்னுடைய சிறந்த பழங்களை பாதுகாக்கும் குணத்தை, தன் வருங்கால சந்ததியினர் செழிப்போடு வளர மரம் செய்யும் பணியை கண்டிப்பாக மெச்சுவோம் என்று நம்புகிறேன். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.